நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோட்டை படித்தேன். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் ரிப்பீட்டர்ஸாகவே இருந்தாலும் சரி, உங்களோட மோட்டிவேஷனை மட்டும், உங்களோட விடாமுயற்சி சொல்லுவோம்ல, அதை மட்டும் விட்டுறவே விடாதீங்க. உங்களால் டெஃபினட்டாக முடியும். நான் நம்புகிறேன். ஐ ஹாவ் என்டையர் பிலீவ், யூனிவர்ஸால பிலீவ் ஆன் யூ. உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் யூ வில் ஏஸ் த ரேஸ். Don't worry. We are all here with you. Buddhiyugam Academy is here with you. This is Julfa on behalf of Buddhiyugam Academy to teach you one of the easiest concept in physics. Laser பத்தி படிக்க போறோம். ஈஸின்றதுனால தான் என்னோட சவுண்டும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நான் நம்புறேன். Let us start the video by discussing the concept and working principle of laser. na enna எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளான விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம், பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சி, coherent source அப்படின்றது என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அதாவது coherent source அப்படின்றது என்னன்னா, சேம் அப்படின்னு மீனிங் வச்சுக்கோங்க. சேம் அப்படின்றது மீனிங். லேசர் அப்படின்றது ஒரு கொஹிரண்ட் சோர்ஸ், ஒரே ஒளி மூலத்திலிருந்து பெறப்பட்டது. ஆனா மற்ற லைட் வேவ்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்ச் லைட்டை நம்ம அடிக்கிறோம், அதுல இருந்து வர ரேஸை, நீங்க லைட் ரேஸை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொரு அலை நீளத்துல இருக்கும், ஒவ்வொரு வேவ் லென்த்ல இருக்கும். ஒன்று குட்டியா இருக்கும், ஒன்று சின்னதா இருக்கும், ஒன்று நீளமாக இருக்கும். இதை நான் நிறைய டைம் லைட் பல்ப்ஸில், நீங்கள் நைட் டைம் படுத்து தூங்கும் போது, நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும் போது நம்ம வீட்டுங்கள்லாம் நைட் லேம்ப், குட்டியாக இருக்கிற ஒரு லேம்ப் இல்லாமல் யாரும் தூங்க மாட்டோம். அந்த லைட்டை நைட் டைம்ஸில் அப்சர்வ் பண்ணியிருந்தா பார்த்துருந்துருப்பீங்க. அதுலேருந்து வர ரேஸு ஒன்று நீளமாக இருக்கும், ஒன்று குட்டியாக இருக்கும். இதுக்கான ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் மாறுபட்ட அலைநீளம் கொண்ட ஒளி கதிர்கள், டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் தான் இதோட ரீசன். வேவ் லென்த் இருக்கிறதுனால தான் இந்த டிஃப்ரெண்டான லைட் ரேஸை நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு இன்கொஹெரண்ட் சோர்ஸ். தட் மீன்ஸ் இரண்டுக்கு மேற்பட்ட ஒளியியல் மூலங்களை கொண்டது லைட் வேவ்ஸ்லாம். சாதாரண ஒரு ஃபிளாஷ் லைட்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் எல்லாம். ஆனா லேசர்ல இருந்து, லேசர் லைட் இருக்கு இல்லையா, இதோட மூலம் என்ன, சோர்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கொஹிரண்டான லைட் தான் இது. ஓகே, இது எப்படி வருது, எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு லேசர் லைட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்றதையும் நமக்கு தெரியணும். ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்போ லேசர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடியா கொண்டு வந்தது ஸ்டிமுலேட்டட் எமிஷன் மூலியமா, தூண்டுதல் எமிஷன் மூலியமா தான் லேசர் கிடைக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு ஐடியா கொடுத்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இதை கேப்சர் பண்ணி தியோடர் மெய்மன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, லேசர் லைட்டை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றாரு. எப்படி ப்ரொடியூஸ் பண்றாருன்னு பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ரூபி ஆட்டம் எடுத்து, ஒரு ரூபி ராட் எடுத்துக்கிட்டாரு. உள்ள இருக்கிறது, இங்க பாருங்க, உள்ள இருக்கிறது ரூபி ராட் எடுத்துக்கிட்டாரு. அதை சுத்தி ஜீனான் அப்படின்ற ஜெனான் லைட் டியூப், இதுதான் ஜெனான் டியூப்னு சொல்றேன்ல, சுத்தி இருக்க வளைவா இருக்கு பாத்தீங்களா, ஜெனான் டியூப். இதுதான் ஒளியோட மூலம் எங்க, லேசர் லைட்ல. ஓகே, எடுத்துக்கிட்டார். ஒரு எண்டுல என்ன பண்றாரு, கிளாஸ் வச்சுட்டாரு. இன்னொரு எண்டுல ஒரு செமி டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸ் வித் ஸ்மால் அபர்ச்சர், ரொம்ப சின்னதா ஒரு ஹோல் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸை இன்னொரு எண்டுல வச்சுட்டாரு. ஓகே, இப்போ
இந்த xenon டியூப்ல இருந்து ஒரு லைட் வந்து என்ன பண்ண, லைட்டை ஆன் பண்ணிடுறோம். இந்த லேசரை நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது இந்த xenon டியூப் பேட்டரியில இருந்து ஒரு சார்ஜ் கிடைச்சு இந்த xenon டியூப் என்ன பண்ணுது, இப்போ இல்லுமினேட் ஆகுது, லைட் எரியுது. இந்த எரியிற லைட்ல இருந்து ஒரு லைட் போய் இப்போ ரூபி ராடில் இருக்கக்கூடிய இந்த ஒளி போய் ரூபி ராடை ஹிட் பண்ணுது, இடிக்குது. அப்ப ரூபி ராடில் என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ரூபி ராட்ல அணுக்கள் கண்டிப்பா இருக்கும், அந்த அணுக்களை சுத்தி எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ இந்த xenon டியூப்ல இருந்து வர ஒரு லைட்டோட ஸ்மாலர் பார்ட்டிகிள் தான் லைட், ஃபோட்டான்ஸ் நம்ம சொல்றோம். ஃபோட்டான் இருக்கு இல்லையா, ஃபோட்டான், இதை மொத்தமா சேர்த்தி தான் நம்ம ஒளின்னு சொல்றோம். அப்போ ரிமெம்பர், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒளி மட்டும்தான், அப்பார்ட் ஃப்ரம் சவுண்ட் எல்லாம் விட்டுட்டு ஒளி மட்டும்தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ஒரு மின்காந்த அலை. வேவ்ஸ், EM வேவ்ஸ்னு சொல்லுவோம்ல, மின்காந்த அலை, ஒளி. லைட் இஸ் a electromagnetic wave along with நம்ம ரேடியோ வேவ்ஸ் கூட. லைட் அப்படின்றது ஒரு EM வேவ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மின்காந்த அலை. இந்த ஃபோட்டான்ஸ் இருக்கு இல்லையா, இங்க வருவோம், இந்த கான்செப்ட் வருவோம். ஒரு ஃபோட்டான் xenon டியூப்ல இருந்து கிடைக்கிற ஃபோட்டான் என்ன பண்ணுது, ஒரு ரூபி கம்பு இருக்கு இல்லையா, அந்த ரூபி ராட உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் இடிக்கும் போது ரூபி ராட்ல இருக்கக்கூடிய அணுவை சுற்றி, ஆட்டமை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்றாங்க, இதுதான் ரூபி ஆட்டம்னு வச்சுக்கோங்க. இதை சுற்றி எலக்ட்ரான் ஷெல்ஸ் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இப்ப அந்த ஃபோட்டானை அப்சர்வ் பண்ணிட்டு, ஃபோட்டான் என்ன பண்றாங்க, xenon டியூப்ல இருந்து கிடைக்கக்கூடிய லைட்டை, ஃபோட்டானை எடுத்துக்கிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்க எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு கிளர்ச்சி அடையுது. அதாவது கிளர்ச்சி லெவலுக்கு, ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு இப்போ ஜம்ப் ஆகுது. ஓகே, இதுதான் ஜம்ப் ஆகிட்டு இது எகெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரும்போது இங்க ஒரு லைட் ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்பிளா இங்க ஒரு லைட் ப்ரொடியூஸ் ஆகுன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லைட் xenon டியூப்ல இருந்து படுற லைட்டை எலக்ட்ரான்ஸை ஹிட் பண்ணி இப்போ ஆட்டம்ல இருந்து ஒரு லைட் ரிலீஸ் ஆகுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைட்டு இங்கேருந்து இப்போ நிறைய லைட்டு ப்ரொடியூஸ் ஆகி எங்கே போகுது, இங்கே கிளாஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கிளாஸில் இடிக்குது, இடித்து திரும்பி இங்கே வருது, மறுபடியும் போய் ரூபியில் ஹிட் ஆகுது, மறுபடியும் போய் லைட் என்ன பண்ணுது, கிளாஸில் இடிக்குது, இடித்து மறுபடியும் போய் ரூபியில் ஹிட் ஆகி ஒரு ஸ்ட்ராங் ஆன லைட் வந்து இந்த ஹோல் மூலியமாக வெளியே வருது. இதுதான் லேசர் லைட். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். லேசர் லைட் அப்படின்றது ஒரு சின்ன லைட்ல இருந்து ஒரே மோனோக்ரோமேட்டிக், ஒரே நிறத்தை கொண்ட ஒரு ஸ்ட்ராங்கான லைட் இந்த ஹோல் மூலியமா வெளியே வர்றது தான் லேசர் லைட். இந்த லேசர் லைட்டு ஒரு மெட்டலை கூட, ஒரு உலோகத்தை கூட கட் பண்ணக்கூடிய எபிலிட்டி கொண்டதா, ஹை எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ரஃப் கான்செப்ட் நான் இங்கே கொடுத்துட்டேன். ஆக்சுவல் மெக்கானிசமை இனிமே படிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன், தூண்டு உட்கவர்தல். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபோட்டான் அப்படின்றது ஒரு லைட் வேவ். ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி hν வந்து ஒரு ஆட்டமை இடிக்குது. ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி hν இப்போ ஒரு ஆட்டமை இடிக்கும் போது E1ல இருந்து, E1 அப்படின்ற ஆற்றலை உடைய அடிநிலையில் இருந்து, E1 ஆற்றலை உடைய அடிநிலையில் இருந்து, E1 எனர்ஜி இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் will jump to the higher energy shell, higher energy state of the atom. ஓகே, இது
எக்ஸைட்டட் எனர்ஜி ஸ்டேட், எக்ஸைட்டட் ஸ்டேட். இதே இந்த E2 என்ன சொல்றோம்? கிளர்ச்சி நிலை சொல்றோம். கிளர்ச்சி நிலைக்கு ஜம்ப் ஆகுது. எதனால? இந்த போட்டானோட எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால, இந்த போட்டானோட எனர்ஜியை உட்கவர்தல்னால அப்சர்வ் பண்ணிட்டு இப்போ என்ன போயிடுச்சு? எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போயிடுச்சு. இதுதான் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். செகண்ட், ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஸ்பான்டேனியஸ் எமிஷன், தூண்டு உமிழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட் கீழே இருக்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? வாட்? அடிநிலை. அடிநிலை. ஓகே. மேலே இருக்க E2 என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸைட்டட் ஸ்டேட். எக்ஸைட்டட் ஸ்டேட். கிளர்ச்சி நிலை சொல்லியிருக்கேன். கிளர்ச்சி நிலை. ஓகே, கிளர்ச்சி நிலை. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு. எப்படி நம்ம ஒரு எலக்ட்ரான் ஷெல்க்கு நடுவில் ஆர்பிட் இருக்கு, ஆர்பிட்டால்ஸ்லாம் இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி ரெண்டு நிலைக்கு நடுவில் ஒரு இடைநிலை இருக்கு. இடைநிலை, இதை தான் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்னு சொல்றோம். மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட். அப்போ ஒரு எலக்ட்ரான் கிளர்ச்சி நிலையில, அடிநிலை கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எங்க போகுது? மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்க்கு போகுது. ஃபர்ஸ்ட் எங்க போகுது? இடைநிலைக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் அது எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போகும். அதுக்கப்புறம் தான் அது கிளர்ச்சி நிலையை அடையும். கிளர்ச்சி நிலையை அடையும் போது அதோட செகண்ட் எவ்வளோ இருக்கும்னா 10^8 செகண்ட்ஸ் இருக்கும். மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ல 10^5 செகண்ட்ஸ், 10^3 to 5 செகண்ட்ஸ் இருக்கும். 10^5 செகண்ட்ஸ் இடைநிலையிலையும் 10^8 செகண்ட்ஸ் வந்து எங்க இருக்கு? 10^5 or 10^3 -3. 10^-8 செகண்ட்ஸ் எங்க இருக்கு? நம்மளோட கிளர்ச்சி நிலையம். அப்ப எவ்வளோ கம்மியான நேரத்துக்கு 10^8 செகண்ட்ஸ் தான் ஒரு ஆட்டம் வந்து அதோட எக்ஸைட்டட் ஸ்டேட்லயே இருக்குமா? அப்போ எவ்வளோ கம்மியான நேரத்தை அது அங்கே ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்றத நல்லா கவனிங்க. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல ஒரு ஆட்டம், ஒரு அணு அதோட கிளர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய மொத்த அளவு எவ்வளோ, கால நிலை எவ்வளோ அப்படின்னா 10^-8 செகண்ட்ஸ் தான். ஓகே, இப்போ இது என்ன பண்ணுது? ஒரு போட்டானை அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுது? இது எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போயிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து உடனே 10^8 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே கிரவுண்ட் ஸ்டேட்க்கு வந்துடுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து 10^8 செகண்ட்ஸ் வினாடி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுது? அடிநிலைக்கு வந்துடுது. வரும்போது இது ஒரு போட்டானை வெளிவிட்டுருது. ஒரு போட்டான் எனர்ஜியை, ஒரு போட்டான் ஆற்றலை என்ன பண்ணுது? வெளி கொடுக்குது. இதை தான் ஸ்பான்டேனியஸ் எமிஷன், தூண்டு உமிழ்வுன்னு சொல்றோம். அப்போ 2 ஸ்டெப் முடிச்சிருக்கோம். ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன், ஸ்பான்டேனியஸ் எமிஷன். நெக்ஸ்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் பார்க்க போறோம். தூண்டு உமிழ்வு. நம்ம வாலண்டியரா போய் ஒரு எலக்ட்ரானை என்ன பண்றோம்? அதோட மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து கீழே இறக்குறோம். ஓகே, இதுதான் வந்து ஸ்டிமுலேட்டட் எமிஷன். வேணும்னே ஒரு போட்டானை கொடுத்து பாருங்க, வேணும்னே நம்ம என்ன பண்றோம்? ஒரு போட்டான் ஆஃப் எனர்ஜி hν is equal to E2 minus E1 அப்படின்ற எனர்ஜியை கொடுத்து, hν எனர்ஜியை கொடுத்து மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்க இந்த ஆட்டம்ஸை நம்ம இப்போ லோவர் எனர்ஜி லெவலுக்கு வர வைக்கிறோம். அதாவது hν ஆற்றலுடைய போட்டானை கொடுத்து நம்ம எங்க பண்றோம்? கிளர்ச்சி நிலை, இடைநிலையாக இருந்தால் இடைநிலையில இருக்கக்கூடிய அணுக்களை உடனே நம்ம அடிநிலைக்கு கொண்டு வரோம். கிளர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய போட்டானை உடனே அடிநிலைக்கு கொண்டு வரும். அதாவது கிளர்ச்சி நிலையில் உள்ள இடைநிலையில மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கிற அணுவை அடிநிலைக்கு கொண்டு வரும். எப்போ? நம்ம வாலண்டியரா ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு போட்டானை கொடுத்து, ஒரு போட்டானை ஒரு தூண்டி நம்ம அடிநிலைக்கு வர வைக்கிறோம். அப்படி வரும்பொழுது அந்த ஆட்டம், அந்த அணுவானது 2 போட்டான்
ஆற்றலை வெளிப்படுத்துது, உமிழ்வு. இதை தான் stimulated emission or induced emission சொல்றோம். நம்ம தூண்டி 2 photon எனர்ஜியை நம்ம வெளிவர வைக்கிறோம். ஓகே, அப்போ இங்க என்ன நடக்குது? stimulated emission நடக்குது. அப்போ stimulated emissionனா நமக்கு என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு எமிஷனை நம்ம கிரியேட் பண்றோம். அப்போ லேசர்ல நடக்கக்கூடிய 3 ஸ்டெப்ஸ் என்ன? அப்சார்ப்ஷன், spontaneous emission, stimulated emission. ஓகே, அவ்வளவுதான். இப்போ stimulated emissionனா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? தூண்டி வெளிவர வைக்கிறோம். இப்போ இந்த கிடைச்ச 2 ஃபோட்டான் என்ன பண்ணும்? அந்த லேசர் டியூப்ல இருக்க கிளாஸ்ல இடிச்சு நிறைய ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுமா? அதை தான் லேசர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் நம்மளோட லேசருக்கு பேரு லைட் ஆம்பிளிஃபிகேஷன். அப்போ 2 லைட்ன்றது 1000 லைட்டா மாறுமா? ஆம்பிளிஃபை ஆகுதா, பெருசாகுதா? அதுதான் லைட் ஆம்பிளிஃபிகேஷன் அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ரியாக்ஷன். இதுதான் லேசர். இப்ப ரியாக்ஷன். இதோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு டெஃபினட்டா புரிஞ்சிருக்கும். லைட் ஆம்பிளிஃபை ஆயிடுச்சு. எப்படி? ஸ்டிமுலேட்டட் எமிஷன்னால. ஓகே, இப்ப நார்மல் பாப்புலேஷன், இயல்பு அணுத்தொகைனா என்ன? நார்மலா அந்த அணு எந்த எனர்ஜியும் அப்சார்ப் பண்ணாம நார்மலா இருக்கும்போது இதோட கிரவுண்ட் ஸ்டேட்ல, அது அடிநிலையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கும். அதோட எக்ஸைட்டட் ஸ்டேட்ல, அதோட கிளர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கும். இதுதான் நார்மல் பாப்புலேஷன், இயல்பு அணுத்தொகை, நார்மலா இருக்கிற ஒண்ணு. ஆனா ஒரு ஃபோட்டான் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? பாப்புலேஷன் இன்வர்ஷன் நடக்குது, அணுத்தொகை ஏற்றம் நடக்குது. இது N1ல இருக்கக்கூடிய அணுவோட எண்ணிக்கை குறைஞ்சு N2ல என்ன ஆகுது? அணுவோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஏன்னா இது எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போனாதான் நமக்கு லேசர் அப்படின்ற லைட்டே வெளியே வரும். கீழே கிரவுண்ட் ஸ்டேட்க்கு வரும்போது தானே லேசர் லைட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, அப்போ N2 is greater than N1. அதாவது N2ல அணுக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் N1 விட. ஏன்னா அது ஃபோட்டான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு கிளர்ச்சி நிலையை அடைஞ்சிருது. ஓகே, லேசர் ஆக்ஷன் அப்படின்றது சிம்பிள். இது ஒரு செயின் ரியாக்ஷன், இது ஒரு தொடர் வினை. எப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 2 ஃபோட்டான் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் மூலியமா, தூண்டு உமிழ்வு மூலியமா, ஸ்டிமுலேட்டட் எமிஷன் மூலியமா நமக்கு 2 ஃபோட்டான் கிடைச்சது. கிளாஸ்ல போய் பட்டு எப்படி நிறைய ஃபோட்டானா மாறுது, ஃபோட்டான் அப்படின்றது வித் சேம் வேவ்லென்த் மாறுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதுதான் செயின் ரியாக்ஷன், தொடர் வினை. இதுல இருந்து வெளிவர அந்த லேசர் டியூப்ல இருந்து இப்ப வெளிவர லைட் எப்படி இருக்கு? ஹைலி மோனோக்ரோமேட்டிக், பர்ஃபெக்ட்லி கொஹீரண்ட், இன்டென்ஸ் ரேடியேஷனா இருக்கு. ஒரே கட்ட நிலையில் இருக்கும், ஒரே வேவ்லென்த்தா இருக்கு. ஒற்றை நிறை, ஒரே நிறம் கொண்டிருக்கும், ஒரே நிற கொண்டிருக்கும். முற்றிலும் ஓரியல்பான, அதாவது ஒரே ஒரு மூலத்தை கொண்டிருக்கும், ஓரியல்பான, ஒரே மாதிரியான சேமா இருக்கக்கூடிய செறிவு மிக்க ஒளி, ரொம்ப இன்டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய செறிவு மிக்க ஒளி தான் வெளியே வர லேசர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ கண்டிஷன்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு லேசர் ஆக்ஷன் நடக்க? லேசர் செயல்பட பெற வேண்டிய நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்வெர்டட் பாப்புலேஷன்ல இருக்கணும், அணுத்தொகை ஏற்றம் இருக்க வேண்டும். அப்போதான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய இன்வெர்டட் பாப்புலேஷன் இருந்தால் தான் நிறைய லேசர் லைட் நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்க்கு வரும்போது லேசர் வெளியே வரும், அடிநிலைக்கு வரும்போது லேசர் வெளியே வரும், லைட் வெளியே வரும். அது மூலியமாக தான் நமக்கு லேசர் லைட் கிடைக்கும். அப்போ
அணுத்தொகை ஏற்றம் அது இருக்க வேண்டும், இன்வெர்டட் பாப்புலேஷன் இருக்கணும், மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ல தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டிமுலேட்டட் எமிஷனை தானே கொடுக்க போகிறோம். நம்ம ஒரு ஃபோட்டான் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் அது இருக்கும் போது தான் நம்ம ஒரு ஃபோட்டான் கொடுக்கும் போது அது 2 ஃபோட்டான் தரும். கிளர்ச்சியுற்ற நிலை இடைநிலையாக இருக்க வேண்டும், மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கணும். The emitted photons must stimulate further emission. வெளியே வர லைட் இன்னும் ஒரு எமிஷனுக்கு ரீசனா இருக்கணும். எப்படி நம்ம லைட் ஆம்பிளிஃபிகேஷன், இதுதான் லைட் ஆம்பிளிஃபிகேஷன் படிச்சோம் இல்லையா, இதுதான் லைட் ஆம்பிளிஃபிகேஷன். வெளிவரும் ஃபோட்டான்கள் மேலும் ஃபோட்டான்கள் வெளிவருவதை தூண்ட வேண்டும். இதனை எதிரொலிக்கும் கண்ணாடிகள் 2 முனைகளில் வைக்கப்படுவதால் பெறலாம். நம்ம படிச்சோம் இல்லையா லேசர் டியூப்ல எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகே, அப்போ லேசர்னால ஏதாவது யூசஸ் நமக்கு இருக்கா? ஆஃப்கோர்ஸ் இருக்கு. லேசர் பீம், நான் சொன்னேன் அது வர லேசர் லைட், லேசர் கற்றை அப்படின்றது என்ன ஆகுது, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஒரு இருக்கிறதுலே ஹார்டான டைமண்டை கூட ஈஸியா அதனால வெட்ட முடியும். லேசர் பீம் இஸ் யூஸ் டு ட்ரில் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் ஹோல்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி வெரி ஸ்மால் ஹோல்ஸ், சிறு துளைகளை தடித்த தகடு போன்றவற்றில் மிக நுண்ணிய துளைகளை இட நமக்கு லேசர் பயன்படுது. They are also used for cutting thick sheets, okay, of hard metals and welding. கடினமான உலோகங்களை கூட வெட்டவும் பற்ற வைப்பதற்கும் பயன்படுகிறது. வெல்டிங் பண்ண பற்ற வைப்பதற்கும் பயன்படுகிறது. ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஹீட், லேசர்ல இருந்து வரக்கூடிய ஹீட். ஓகே, லேசர் பீம் இஸ் யூஸ்ட் டு வேப்பரைஸ் அன்வான்டட் மெட்டீரியல். ஓகே, ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த லேசர் லைட்ல இருந்து, லேசர் ஸ்கேனர்ல இருந்து இது வெளியே வரும்போது இது இந்த பார்ட்டிக்கிள்ல இருந்து ஒட்டிட்டு இருக்க அன்வான்டட், இந்த மெட்டீரியல்ல இருந்து ஒட்டிட்டு இருக்க அன்வான்டட் பார்ட்டிக்கிளை இந்த லேசர் லைட் ரிமூவ் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க. மின்னணு சுற்றுகளிலும், அதாவது செமிகண்டக்டர் சிப்ஸ்லையும், குறைக்கடத்தி சுற்றுகளிலும், எலக்ட்ரானிக் சர்க்கிட்லையும், குறைக்கடத்தி சுற்றுகள் அப்படின்னா செமிகண்டக்டர் சிப்ஸ்லையும் தேவையற்ற பொருட்களை ஆவியாக்க பயன்படுகிறது. எப்படி ரிமூவ் பண்ணுது? வேப்பரைஸ் பண்ணுது எல்லாத்தையுமே. ஓகே, they can be used to test the quality of materials. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இண்டஸ்ட்ரியல் யூஸ், தொழில்துறை பயன்கள்ல பொருட்களின் தரத்தை சோதிக்க லேசர் பயன்படுது. எப்படி அப்படின்னா சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெட்டலை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த மெட்டல், இந்த ஷீட்டை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது என் வேலை. இந்த ஷீட்டில் தெரியாமல் இங்கே ஒரு கட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இல்லை, இப்படி இருக்குது இந்த ஷீட்டு. ஓகே, இந்த ஷீட்டை நான் வந்து ஒரு என்னோட பெல்ட்டில் வந்து என்னோட இண்டஸ்ட்ரியில், என்னோட ஃபேக்ட்ரியில் இந்த பெல்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து லேசர் ஸ்கேனர் இருக்குது. இந்த ஸ்கேனர் மூலயமா என்ன ஆகும்னா லேசர் வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ லேசர் பீம் கொடுக்குறோமோ அவ்வளோ லேசர் பீம் வெளியே வரணும். ஆனால் இங்கே ஓட்டையாக இருக்க ஹோல் இருக்கிறனால நமக்கு வர லேசர் பீமோட அளவு குறைஞ்சிருச்சு. அப்போது இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இந்த மெட்டீரியல் இல்லை அப்படின்றத லேசர் ஐடென்டிஃபை பண்ணிடும். அப்போது they can be used for the quality testing of the materials. பொருட்களை தரத்தினை சோதிக்கவும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. மெடிக்கல் அப்ளிகேஷன், மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைக்ரோ சர்ஜரியை இது ரொம்ப ஈஸியாக லேசர் பண்ணிடுது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் சர்ஜரிஸ் நிறைய இருந்துச்சு. லேப்ரோஸ்கோப்பி, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெர்னியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முன்னெல்லாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணி தான் அந்த குடல் இறக்கத்தை சரி பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் லேப்ரோஸ்கோப்பிலேயே அதை சரி பண்ணிடுறாங்க லேசர் யூஸ் பண்ணி. இதனால மினிமல் இன்வேஷன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு பெரிய கட் பண்ணிலாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது தேவையில்லை. ஒரு சின்ன துளையை மட்டும் இட்டே நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, லேசர் நமக்கு என்ன பண்ணும் நான் சொல்லியிருக்கேன், ஈஸியாக பொருளை கட் பண்ணும். ஒரு பொருள் உலோகத்தை கட் பண்ணக்கூடிய எபிலிட்டியே இருக்கும் போது நம்மளோட டிஷ்யூவை கட் பண்ணுறது என்ன அதுக்கு பெரிய விஷயமா? கிடையவே கிடையாது. அப்போ டிஷ்யூவை கட் பண்ணுது ஓகே, அது எப்படி வந்து ஸ்டிச் போடுது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அங்கே எந்த ஸ்டிச்சிங்கும் கிடையாது. ஸ்டிச்சுக்கு பதிலாக
என்ன பண்ணும் அப்படின்னா, லேசர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட டிஷ்யூ இருக்கு இல்லையா, திசுக்களுக்குள்ள கொலாஜன் அப்படின்ற ஒரு புரோட்டீன் இருக்கும், ஒரு புரதம் இருக்கும். கொலாஜன் இது எல்லா டிஷ்யூஸ்லையுமே இருக்கும். இந்த கொலாஜனை என்ன பண்ணும் அப்படின்னா பெருசாக்கிடும். இந்த கொலாஜன் என்ன பண்ணும், நல்லா பெருசாக்கிடும். அப்ப இந்த கொலாஜன் என்ன பண்றது, இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. இது இந்த ரெண்டு நடுவுலையும் இந்த ரெண்டு கட்டு இருக்கு. இந்த கட்டுக்கு நடுவில் இருக்க கொலாஜனை பெருசுபடுத்துறது மூலியமா இது என்ன ஆகுது, நல்லா இது பெருசாகிறது மூலியமா என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு இடமும் சேர்ந்துக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் மாதிரியான அப்பியரன்ஸ் நம்மளோட டிஷ்யூல வந்துடுது. இந்த லேசர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோ கொலாஜன், அதாவது ஃபோட்டோ மூலியமா, லைட் மூலியமா கொலாஜனோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ஒரு லேசர் பாஸ் பண்றது மூலியமா சின்ன சின்ன துகள்களா உடைக்க முடியும் நம்மளால. ஓகே, சிறுநீரக கட்டிகள் ஈவன் வந்து நம்மளோட கேன்சர் கட்டி, புற்றுநோய் கட்டிகள் கூட இதனால உடைக்க முடியும் அப்படின்றாங்க. என்ன பண்ணும், வேப்பரைஸ் பண்ணும், நம்மளோட டிஷ்யூ எல்லாத்தையும் வேப்பரைஸ் பண்ணும், ஆவி மாதிரி ஆக்கிடும். அதனால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த டிஷ்யூ இல்லாம போயிடுது, நமக்கு ஐ மீன் நம்மளோட கட்டிங்க இல்லாம போயிடுது, வேப்பரைஸ் ஆயிடுது. ஓகே, நம்ம லேசர் பீம்ஸ் எண்டோஸ்கோபி மூலியமா உணவு பாதை உள்நோக்கிகள், எண்டோஸ்கோபி உணவு பாதை உள்நோக்கிகள், எண்டோஸ்கோபிக்கும் இந்த லேசர் லைட் தேவைப்படுது. அப்போ எண்டோஸ்கோபி மூலியமா உங்களோட ஈசோஃபேகஸ்ல ஏதாவது கேன்சர் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ லேசர் லைட் பட்டுச்சு அப்படின்னா இது என்ன ஆகுது, வேப்பரைஸ் ஆகுது, இல்லை உடஞ்சிருது. அப்போ ஈஸியா நமக்கு அந்த கேன்சர் பார்ட்டிகளை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். It can be also used for the treatment of human and animal cancer. மனிதன் மற்றும் மிருக புற்றுநோய் சிகிச்சையில் லேசர் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு லேசர் சாப்டரை நம்ம ஈஸியா ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. லேசர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸை கிளியரா பார்த்துக்கோங்க. கொஹீரண்ட் சோர்ஸ்னா சேமான வேவ்லென்த் கொண்ட, ஒரே அலை நீளத்தை கொண்ட மூலங்கள் கொண்ட சோர்ஸ் தான் லேசர் அப்படின்ற லைட் அப்படின்றது ஒரு EM எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த மாதிரியான ஒரு சின்ன கான்செப்டை மட்டும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இட் பேஷன்ட்லி.